ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாவில் என்னென்ன ஹைப்ரிட் கார்ஸ் இருக்குது அது எல்லாமே ஒன்று விடாமல் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச் கார்லேருந்து பார்ப்போம். நம்ம நார்மல் ரேஞ்சில் ஃபஸ்ட் இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா, மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா ஹைப்ரிட் இருக்குங்க. அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 11 லேக்ஸ்லேருந்து ஒரு 25 லேக்ஸ் வரையுமே அதோட ஹைப்ரிட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் போகுதுங்க. அப்புறம் நம்மளுக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹை ரைடர் இருக்குங்க. ஹை ரைடரும் அதே சேம் தாங்க. 11 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸ் வரையுமே அதோட ஹைப்ரிடோட இதுவுமே போகுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரி இருக்குங்க. கேமரின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து 48 லேக்ஸுங்க. அதுலேயுமே நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அதுலேயுமே நமக்கு வந்து ஹைப்ரிட் வந்து வந்துருச்சுங்க. டொயோட்டா வெல்ஃபேர் இருக்குங்க. வெல்ஃபேரோட ப்ரைஸுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 1.22 crores. அப்புறம் அது வந்து பேஸ்லேருந்து ஆரம்பித்து 1.32 crore வரையுமே அதோட ப்ரைஸ் வந்து போதுங்க. பிஎம்டபிள்யூ அப்புறம் M5 இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 crores வருதுங்க. அதோட பிஎம்டபிள்யூ அதுவுமே ஹைப்ரிட் தான். லேம்போகினி யூரஸ் இருக்குங்க. அதோட ஸ்டார்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 4.18 lakhs அதுலேருந்து ஆரம்பித்து 4.57. சாரி, இட்ஸ் நாட் லேக்ஸ். ஐ எம் ரியலி சாரி. இட் வாஸ் 4.18 crores. அதில் இருந்து 4.57 crores. நான் சாரி, நான் லேம்போகினி எல்லாம் நினைப்பீங்க. லேம்போகினி எப்போ லேக்ஸ் கூட கொடுப்பாங்க. அதான் ப்ரோ, ஓகேவா, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நம்ம வால்வோவில் வந்து XC90 இருக்குங்க. அதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல கார் தான். அது வந்து 1 கோடி ஷார்ப்பாக 1 கோடி வருதுங்க. அப்புறம் அதுக்கடுத்து நமக்கு வந்து BMW X7 இருக்குது. அதெல்லாம் ஹைப்ரிட் தான். அது வந்து 1.27 crores ஆரம்பிச்சு 1.33 crores வரையுமே அதோட இதெல்லாம் போகுதுங்க. அப்புறம் நமக்கு அதுக்கடுத்து மாருதி சுசுகி இன்விக்டோ இருக்குங்க. இன்விக்டோ ஹைப்ரிட் தெரியுமில்ல உங்களுக்கு, ஹை கிளாஸில் இருக்க மாதிரி தான். அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25 lakhsலேருந்து ஆரம்பிச்சு இப்போ நான் சொல்கிறலாம் வந்து எக்ஷோரூமுங்க. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்லாம் இன்னுமே நிறையாவே வர வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அண்ட் எக்ஷோரூம். இதுக்கடுத்து ஆன்ரோட் ப்ரைஸ்லாம் வரக்கூடிய ஆகும். இப்போ இன்விக்டோட டாப் அண்ட் ஹைப்ரிடோட எக்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 28. ஆனால் டாப் அண்டை வந்து நம்மளுக்கு வந்து ஆன்ரோட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40 lakhs அந்த ரேஞ்சில் வந்துடுங்க. ஓகேவா, அதுவுமே ஹைப்ரிட் தான். ஆடியில் வந்து A4 இருக்குங்க. A4 அதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 46 lakhsலேருந்து 54 lakhs வரையுமே அதோட ஹைப்ரிட் ப்ரைஸ் போகுதுங்க. அப்புறம் நம்மளை வந்து ஆடியில் வந்து Q7 இருக்குங்க. Q7ஓட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 88 lakhsலேருந்து 97 lakhs வரையுமே அதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் போகுதுங்க. நம்மளுக்கு வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து XM இருக்குங்க. XMோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.60 crores. இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஷோரூம். ஆண்ட்ராய்டு வரப்போ 3 crores கன்ஃபார்மாக வர வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அப்புறம் நமக்கு Volkswagenல வந்து டிகுவான் இருக்குங்க. டிகுவானோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 35 lakhsங்க. இதோட அப்படியே ஒரு 44 lakhs வந்துடும் ஆண்ட்ராய்டெலாம் சேர்த்தா. ஓகே, இதுவுமே ஹைப்ரிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு போர்ச்சேல வந்து கேனோன்னு ஒரு கார் இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 1.36 crore-லேருந்து 2 crore வரையுமே வருதுங்க அதோட எக்ஷோரூம். அப்புறம் வால்வோவில் வந்து XC60 இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 69 lakhs 90ங்க. ஓகேவா, அதோட ப்ரைஸ் வருது. அப்புறம் நம்மளுக்கு வந்து லெக்ஸஸில் வந்து ES இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 63.10 இருந்து 69.70 lakhs வரையுமே அதோட ப்ரைஸ் போகுதுங்க. அப்புறம் நமக்கு மெர்சிடிஸில் வந்து பென்ஸ் C கிளாஸ் இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 61 lakhsலேருந்து 69 lakhs வரையுமே அதோட ப்ரைஸ் போகுதுங்க. அப்புறம் நாங்கள் மெர்சிடிஸில் பென்ஸில் வந்து S கிளாஸ் இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.77 crore-லேருந்து 1.86 crore வரையுமே வருதுங்க இதோட எக்ஷோரூம். அப்புறம் லேம்போகினியில் வந்து ரெவியால்டோன்னு ஒரு கார் இருக்குங்க. அதோட ஸ்டார்டிங் எக்ஷோரூம் பார்த்துட்டிங்கன்னா 8.89 crores-ங்க. ஹோண்டா சிட்டி ஹைப்ரிட் இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25 lakhsங்க. நான் சொல்கிறது ஹோண்டா சிட்டிக்கு மட்டும் நான் வந்து ஆன்ரோடே சொல்லிட்டேன். ஆன்ரோடே உங்களுக்கு வந்து 25 lakhs வந்து ஆன்ரோட் கன்ஃபார்ம் வரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து நிசான் X-Trail இருக்குங்க. X-Trailோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 49.92 lakhsங்க. எப்படினாலும் வரும் 60 lakhs வந்துடும், கன்ஃபார்மாக வரும். மெர்சிடிஸில் வந்து பென்ஸ் GLE இருக்குங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 97 lakhsலேருந்து 1 crore 15 crore வந்து வந்துருதுங்க. ஓகேவா, எக்ஷோரூம் தான். அப்புறம் ஃபெராரியில் வந்து 296 GTB அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 crores வருதுங்க. இப்படினாலும் ஆண்டர் இருந்தால் இன்னும் கூடவே வர வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இது ஒரு நியூ பிராண்டாக இருக்குது. இது மெசாரிட்டி ஜிஹில்பீலி அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எனக்கு சத்தியமாக அதோட நேம்ஸ் தெரியல. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.15 crore-லேருந்து 1.93 crore வரையுமே அதோட ப்ரைஸ் வருதுங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் AMG GLE 53 பார்த்துட்டிங்கன்னா 1.85 crores வருதுங்க. அப்புறம் லெக்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 கோடியிலேருந்து 2.50 crore வருதுங்க அதோட ப்ரைஸ். லெக்ஸஸ் NX இருக்குங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67 lakhsலேருந்து 74 lakhs வரையுமே அதோட எக்ஷோரூம் வருதுங்க. அப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து மேபேக் இருக்குங்க. அது S கிளாஸ் வந்து
2.72 க்ரோஸ்லேருந்து 3.44 க்ரோஸ் வரையும் வருதுங்க அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அப்புறம் நம்ம லெக்ஸஸ் ஆர்எக்ஸ் இருக்குங்க, அதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 95 லேக்ஸ் 95 லேக்ஸ்லேருந்து 1.5 கோடி வரையுமே அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் போகுதுங்க. அப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸ் AMG E53 கேவரோலெட் அதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 க்ரோஸ் வருதுங்க எக்ஸ்ஷோரூம். அப்புறம் ஆடி A8Lன்னு பார்த்தீங்கன்னா 1 crore-லேருந்து 1.5 கோடி வரையும் வருதுங்க. ஓகேவா, அதோட ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம். அப்புறம் இன்னோவா ஹை கிராஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 19 லேக்ஸ்லேருந்து 31 லேக்ஸ் வரையும் போதுங்க. 445 லேக்ஸ் கன்ஃபார்மாக வருங்க இதோட ஹைப்ரிட். ஓகேவா, நம்மளுக்கு வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் AMG S63 இருக்குங்க, அதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ்லேருந்து 3.80 crores வரையும் அதோட ப்ரைஸ் வருதுங்க எக்ஸ்ஷோரூம். அப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸ் AMG GT 4-door கூப்பே SUV இருக்குல்ல, அது வந்து 3.30 crores வருதுங்க. அதுவுமே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். இதெல்லாம் சொல்கிறது வந்து எக்ஸ்ஷோரூம் இன்னும் கொஞ்சம் கூடவே வர வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. நான் வந்து இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், வேர்ல்டில் சொல்லலை. இந்தியாவில் வந்து என்னென்ன ஹைப்ரிட் கார்ஸ் இருக்குது அதை மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்தியாவில் தொட்டில் வந்து 35 ஹைப்ரிட் கார்ஸ் இருக்குது. அந்த 35 ஹைப்ரிட் கார்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்றுக்குள்ளே விடாமல் அந்த 35 ஹைப்ரிட் கார்ஸுமே நான் உங்களுக்கு வந்து அப் டு டேட்டாக நான் சொல்லிட்டேன். அண்ட் நம்ம ரீசெண்டாக டாப் 10 செல்லிங் கார்ஸ் நவம்பர் போட்டிருந்தோம். அது எல்லாருமே ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதில் எது நல்லா இருக்கோ நான் வந்து உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி நான் வீடியோவில் அடுத்த வீடியோ நான் போடுறப்போ அதில் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணுறேங்க. நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு பேர் பார்த்துட்டிங்கன்னா MNGDIK அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்விஃப்ட் விசஸ் i10 நியாஸ் விச் இஸ் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் கம்பேரிசன். ஸ்விஃப்ட்டும் i10 நியாஸும் வந்து என்ன செக்மெண்ட்டில் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்விஃப்ட் அண்ட் i10 நியாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேட்ச்பேக்கில் வருதுங்க. ப்ரீமியம் ஹேட்ச்பேக் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பெலேனோ அஸ் வெல் அஸ் கிளான்ஸா அண்ட் i20 அந்த இதெல்லாம் வரும். ஆனால் நமக்கு வந்து ஹேட்ச்பேக்னு பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்குது, i10 நியாஸ் இருக்குது, டியாகோ இருக்குங்க. ஓகேவா, அதெல்லாம் இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்விஃப்ட் விசஸ் i10 நியாஸ் அதில் எந்த வேரியன்ட் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கோ நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நியாஸில் இருக்க ஸ்போர்ட்ஸ் நீங்கள் போகலாம். நியாஸில் இருக்க ஸ்போர்ட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோடே ஒரு 8.80 லேக்ஸ் அந்த 8 லேக்ஸ் to 9 லேக்ஸ் அதோட எக்ஸ்ஷோரூம் ஆன்ரோடே உங்களுக்கு வந்து அவ்வளோதான் வரும். நான் கம்பெனியில் ஆல்ரெடி கேட்டேன், அவங்க ஆன்ரோடே வந்து சொன்னாங்க 8 to 9 லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து நியாஸோட ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் வரும். நீங்கள் டாப் எண்ட் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்டா வந்து எனக்கு வந்து 9.960 இல்லைன்னா ஆண்ட்ராய்டே வந்து 10 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஷிஃப்ட்டு போனாலுமே அதே தான். ஷிஃப்ட்டில் எனக்கு இப்போ வந்து எது வேல்யூ ஃபார் மணின்னு வேரியன்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இது சொல்லுவேங்க, அதில் இருக்க VXI ஆப்ஷனல் அதோட பேக்கேஜுமே அது ஒரு 8 லேக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வருது. அதுவுமே ஒரு நல்ல கார் தான், நீங்கள் வந்து விரும்பி எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எது வந்து நல்லா ஃபீச்சரிஸ்டிக்காக நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் டெஃபரெண்ட்டாக சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து i10 நியாஸ் தான் செட் ஆகும். அப்புறம் இன்ஜின் வைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து 3 சிலிண்டர் வேண்டாம், உங்களுக்கு 4 சிலிண்டர் தான் வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ டு i10 நியாஸுங்க. ஏன்னா ஷிஃப்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் இருந்துச்சு. பட் இப்போ வர கரண்ட் ஷிஃப்ட் 2024 ஷிஃப்ட்டில் வந்து அவங்க வந்து இதை தூக்கிட்டாங்க, ஒரு சிலிண்டரை தூக்கி இப்போ 3 சிலிண்டர் இன்ஜினாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பார்க்கணுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ டு i10 நியாஸ். உங்களுக்கு வந்து ஃபீச்சர் வைஸ்னு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஃபீச்சர் வைஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் நான் சொல்கிறது வந்து டாப்னு சொல்லலை, ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும்னா நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து i10 நியாஸ் போகலாம். உங்களுக்கு வந்து டாப் வேரியண்ட் தான் போகணும்னா நான் சொல்கிறது வந்து ஷிஃப்ட்டு போய் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாப் வேரியண்ட்டில் அதில் i10 நியாஸோட ஒரு சில நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் LED ஹெட்லைட்ஸு, LED ஃபாக் லேம்ப், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பட் இப்போ எல்லாம் கரண்ட் பையர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தட் நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து நீங்கள் சேஃப்டி வைஸ் நீங்கள் பார்த்துட்டாலுமே ஷிஃப்ட் இப்போ தான் ரீசெண்டாக என்னமோ ஒரு என்கேப் நான் பார்த்தேன், என்கேப்பில் வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்குச்சு. ஸோ தட் சேஃப்டி ரேட் பார்த்துட்டிங்கன்னா i10 நியாஸ்க்கு இனிமேல் சேஃப்டி ரேட்டிங் இன்னும் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் ஸோ இட் வில் கெட் அப் டு 4 to 3 or 4 அதுக்குள்ளேயுமே அந்த கார் வந்து
வாங்குங்க. ஓகேவா? ப்ரைஸ் வைஸ்ன்னு பார்த்துட்டாலுமே நான் வந்து ஸ்விஃப்ட், i10 நியாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ தட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி ஃபீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் நல்லா லுக்கு வேணும்னா லுக்கு வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் நான் என்னால் சொல்ல முடியாது. இன் மை பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து i10 நியாஸோட லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகேவா? i10ல இருக்க பின்னாடி லுக் வந்து எனக்கு பிடிக்காது. i10 ஃப்ரண்ட் லுக் பிடிக்கும். அதே போல் வந்து ஸ்விஃப்ட்டில் இருக்க ரியர் லுக் பிடிக்கும். ஆனால் ஃப்ரண்ட் லுக் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து லுக்கு வைஸ் வந்து உங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ். அதில் நான் என்னால் வர முடியாது. உங்களுக்கு வந்து சேஃப்டி அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வேணும்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ டு i10 நியாஸ்ங்க. அல்லாது உங்களுக்கு இன்ஜினும் வந்து இருக்கணும்னா நீங்கள் வந்து i10 நியாஸ் தான் போய் ஆகணும். ஏன் இத்தனை நாள் ஸ்விஃப்ட் வந்து 4 சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி நான் 4 சிலிண்டர் இருந்துச்சுன்னா நான் ஸ்விஃப்ட்டை சொல்லியிருப்பேன். பட்டு 3 சிலிண்டர் இருக்கனால அதில் எல்லாருமே அதை வந்து குறை சொல்கிறாங்க. அந்த ரீசன்காண்டி தான் நான் வந்து இதை குறைச்சிட்டேன். ஓகேவா? அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் ஹைப்ரிட் இந்தியாவில் எத்தனை கார் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அண்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கார் ஆட்டோமோட்டிவ். டிரைவ் சேஃப், பி சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.